நீங்கள் தவறவிட்ட எபிசோடுகளை இப்பொழுதே காணுங்கள் உங்கள் Tandivan.com மற்றும் Tandivan யூடியூப் சேனலில். நீயாக என் முன் வந்தது நல்லதுதான் அடிமையே. ஒரு நாள் அரசகுமாரனாக இருந்தும் கூட அரச வம்சத்தில் இருப்பவரிடம் எப்படி பேச வேண்டும் என்று தெரியவில்லையா? பரவாயில்லை, அதை நான் உனக்கு கற்றுக் கொடுக்கிறேன். சேனைகளே, இவனை சிறைப்பிடியுங்கள். கடவுளே, துஷ்டனை கண்டால் தூர விலக வேண்டும். ஆனால் இவன் எப்பொழுதும் துஷ்டனை தேடி செல்கிறான். இப்போது இவன் அழிய போகிறான் பார். நம்மையும் அழிய வைப்பான். வாருங்கள், இங்கிருந்து ஓடிவிடலாம். இல்லை இல்லை இல்லை. வாருங்கள், நாம் இங்கிருந்து சென்று விடலாம். இவன் அழிவதை பார்க்காமல் நான் வர மாட்டேன். இந்த சேனைகள் எவ்வளவு நேரம் தாக்குவார்கள்? அது மட்டும் இல்லாமல் மகதத்தின் அரசகுமாரி சாதாரணமான விஷயத்திற்காக நிற்பது அழகல்ல. வாருங்கள், செல்லலாம். அனைவரும் வாருங்கள், சென்று விடலாம். கருணை இல்லாமல் என் மகனை அடித்தார்கள் அல்லவா? நான் இவர்களை அடிக்கிறேன். இதாப்பா, இதை வாங்கிக்கோ. பார்த்தாயா, இதுதான் உழைப்பிற்கேற்ற பலன். இப்பொழுது நீங்கள் எல்லாம் அழுது கொண்டிருக்கிறீர்கள் பாருங்கள். புரிந்து கொள்ளுங்கள், இனி எவரையாவது நீங்கள் துன்புறுத்தினால் இப்படித்தான் நாங்கள் உங்களை அழ வைப்போம். வாருங்கள். பிரமையும் உண்மையும் வேறு வேறு ஆகிறது. ஆனால் அதன் வித்தியாசம் ஒன்றாகிவிடும் போது மனிதனுக்கு புரிவதில்லை. அதுவேதான் அந்த ஒரு நாள் அரசகுமாரனுக்கும் நடந்திருக்கிறது. பிரமையை உண்மை என்று நினைத்துக் கொண்ட அவன் மகதத்தின் இளவரசியான என் சகோதரி துர்தராவிடம் தகராறு செய்திருக்கிறான். அனைவரது முன்னிலையிலும் இவ்வாறு நடந்து கொண்டிருக்கிறான். ஆகையால் அவனுக்கு ஒரு உண்மையான மகாராஜாவின் குணத்தை காட்ட விரும்புகிறேன். அவனை அமரனாக்க வேண்டும்.
ஆனால் அமரனாக வேண்டும் என்றால் மரணமடைய வேண்டும் அல்லவா மகமாத்தியரே? மகாராஜா. இந்த கொதிக்கும் குழம்பை அவன் மேல் ஊற்றி அவனை நிரந்தரமாக நான் அமரனாக்கப் போகிறேன். செல்லுங்கள் மகாமாத்தியரே, அவன் எங்கு ஒளிந்திருந்தாலும் அவனை இழுத்து வாருங்கள். ஆகட்டும் மகாராஜா. தேசத்தின் ஒளிமயமான எதிர்காலத்திற்கு தேவையானது ஒரு சந்திரன் தான். அந்த ஒளியை கொண்டு வருடக்கணக்காக இருக்கும் வலியையும் வேதனைகளையும் அழிக்க இயலும். அந்த ஒளியை நான் சந்திரகுப்தனிடம் கண்டேன் மகாராணி. இருப்பினும் இவை அனைத்தும் நடக்க வேண்டும் என்றால் அதற்கு சந்திரகுப்தன் உயிரோடு இருக்க வேண்டியது மிக அவசியம். உன்னுடைய பெயர் என்ன? சந்திரகுப்தன். ஒரு அரசகுமாரியிடம் தன் பிரச்சனையை கூறுவதற்காக வந்தார். அவரின் பிரச்சனையை தீர்ப்பதை விட்டுவிட்டு அவருக்கு கசையடி கொடுக்கிறீர்கள். உங்கள் மனதில் என்ன நினைக்கிறீர்கள்? மகதத்தின் ராஜகுமாரி என்ற ஆணவமா? அரசகுமாரி, இந்தாருங்கள் உங்களுக்கு பிடித்த பாதாம் முந்திரி பாயாசம். வேண்டாம், எனக்கு இப்பொழுது எதுவும் வேண்டாம். அந்த அடிமைதான் எனக்கு வேண்டும். ராஜகுமாரி, அவனும் கிடைப்பான். இப்போது நம் சேனைகள் அவனை சிறைப்பிடித்திருப்பார்கள். செய்தி வந்ததும் பிறகு யோசிக்கலாம். இப்பொழுது இங்கு சந்தோஷமாக இருக்கலாம். முதலில் பாயாசத்தை கொடியுங்கள். நீ சரியாகத்தான் கூறுகிறாய். கொடு. அந்த அடிமையை நினைத்து நாம் ஏன் நேரத்தை வீணாக்க வேண்டும்? என்னுடைய அண்ணன் தனானந்தனின் பார்வையில் இருந்து யாரும் தப்பிக்கவே முடியாத அவர் இருக்கும் வரையில் நான் என்ன நினைக்கிறேனோ அவர் அதை நடத்தி காட்டுவார். சந்திரா, இந்நேரம் தனானந்தனின் காதுகளுக்கு இந்த செய்தி எட்டி இருக்கும். என்னை பொறுத்தவரையில் நம் பாடிலபுத்திரத்தை விட்டு செல்வதுதான் நமக்கு நல்லது. நீ இப்போதைக்கு நன்றாக சாப்பிட்டுக்கொள். யோசிப்பதை நான் பார்த்துக் கொள்கிறேன். சந்திரகுப்தா, சந்திரகுப்தா, சந்திரகுப்தா,
எங்களை காப்பாற்று. ஆச்சரியரே, எனக்கு ஒரு விஷயம்தான் புரியவே இல்லை. நீங்கள் தான் ஆட்களை ஏவி விட்டு அந்த அரசகுமாரியை துன்புறுத்த சொன்னீர்கள். இப்பொழுது நீங்களே சேனைகளுக்கு வழியையும் காட்டிவிட்டு சந்திரகுப்தனை சிறைப்பிடிக்க வைத்து விட்டீர்கள். ஏன்? போர்க்களத்திற்கு தயார்படுத்திக் கொண்டிருக்கிறேன். பாரதத்தின் வருங்கால சக்கரவர்த்தியை சோதித்துக் கொண்டிருக்கிறேன். ஆச்சரியரே, உங்கள் திட்டம்தான் என்ன? நேரம் வருவதற்கு முன்பு ஒரு திட்டத்தை கூறிவிட்டால் அது ஒரு மனிதனை அழித்துவிடும் பைரவா. தகுந்த நேரம் வரும்பொழுது அனைத்தையும் நீயே தெளிவாக புரிந்து கொள்வாய். என்னுடைய இந்த திட்டம் சந்திரகுப்தனை அவனது லட்சியத்தை அடையச் செய்யும். பாரதத்தின் சக்கரவர்த்தியாக சிம்மாசனத்தில் அமரச் செய்யும். நீங்கள் எவ்வளவு பெரிய தவறு செய்கிறீர்கள் தெரியுமா? நான் மகதத்தின் அரசகுமாரி. நீங்கள் உங்களுக்கு மரணத்தை அழைக்கிறீர்கள். நீங்களும் உங்கள் அரசகுமாரியும் ஒரு கோழியை போல் நடந்து கொள்கிறீர்கள். இந்த குரல் அரசகுமாரி துர்தராவா? பார்த்தாயா? என்னுடைய சேனைகள் உங்களை சிறைப்படுத்துவார்கள். பிடியுங்கள், இவர்கள் அனைவரையும் சிறைப்படுத்துங்கள். கட்டுங்கள் இவனை. பிரமாதம். இந்த சேனைகளை மாட்டிக்கொண்டார்களா? இதோ பார், நீ என் அருகில் வராதே. நீ தப்பிக்க எந்த வழியும் இல்லை அரசகுமாரி. வீணாக முயற்சி செய்யாதே. இங்கே பார், அவர்களை தொட முயற்சிக்காதே. ஏய், வா என்னோடு. வா. விடு, விடு.
அரண்மனையில் செய்யப்பட்ட பாயாசம் மிகவும் சுவையானதாக இருக்கும். ஆனால் ஒரு வருத்தம், உன்னால் தான் நான் சந்தோஷத்தை அனுபவிக்க முடியவில்லை. வாருங்கள், முடிந்தால் வந்து என்னோடு மோதி பாருங்கள். என்னவாயிற்று? அரண்மனையில் அன்று என்னோடு வாள் சண்டை போட்டாயே, இன்று என்ன கைகளில் மருதாணி வைத்திருக்கிறாயா? உன்னை நான் என்ன... அவர் மேலிருந்து கையெடு. மன்னித்து விடுங்கள். உங்கள் சேனை சொன்னதை தான் நான் நிறைவேற்றினேன். மன்னித்து விடுங்கள். இதெல்லாம் அரசகுமாரி துர்தராவால் வந்த பிரச்சனை. ஒரு அடிமைக்கு இவ்வளவு மரியாதை அளிக்கிறாள். நீ மட்டும் அவளை காப்பாற்றி இருந்தால் இவ்வளவு பிரச்சனை வந்திருக்குமா? ஆனால் தாயே, நான் முயற்சி செய்தேன். முயற்சிக்காமல் நீ மரணம் அடைந்திருக்கலாம். ஒருவேளை அரசகுமாரிக்கு ஏதாவது... இதோ பாருங்கள், அவள் என்னை காப்பாற்ற முயற்சி செய்தாள். மகத நாட்டு மக்களே, நமது அரசர் தனானந்தன் வந்து கொண்டிருக்கிறார். அந்த சம்பவம் நடக்கும் பொழுது என் தங்கையுடன் இருந்த அடிமைகள் இவர்கள்தானே? ஆமா மகாராஜா. அப்படி என்றால் இவர்கள் அனைவரையும் இக்கணமே செல்யூக்கஸிடம் அனுப்பி வைத்துவிட மகதத்தின் சார்பாக உங்களுக்கு அனுப்பிய பரிசு என்று கூறு. துர்தரா, என் அன்பு சகோதரியே, நீ நன்றாக இருக்கிறாய் அல்லவா? அண்ணா, நான் நன்றாக இருக்கிறேன். நான் உனக்காக அரண்மனையிலேயே சொர்க்கத்தை உருவாக்குவேன். நதிகள், இயற்கை அழகுகள் அனைத்தையுமே அரண்மனையில் உருவாக்குவேன். ஆனால் நீ அரண்மனையை விட்டு வெளியில் செல்லவே கூடாது. நான் இல்லாமல் நீ அரண்மனையை விட்டு வெளியில் எங்கும் செல்லக்கூடாது. மகாராஜா கட்டளைப்படி நடப்பேன். மகாராஜாவுக்கு வாழ்த்துக்கள். மகாராஜா, அந்த அடிமையை அழைத்து வந்திருக்கிறேன். அண்ணா, நானும் உங்களோடு வருகிறேன். தாராளமாக. இந்த அடிமையை நீங்கள் தண்டிக்க வேண்டும். இனி வரும் காலங்களில் எந்த அடிமையும் தன் எல்லையை மீறக்கூடாது. இவன் கண்களை பிடுங்கி விடுங்கள்.
இந்த மகதத்தின் அரசகுமாரியை எதிர்த்து நின்றான். இந்த அரசகுமாரியின் அனுமதி இல்லாமல் எந்த கால்கள் இந்த அரண்மனையிலிருந்து வெளியேறியதோ அந்த கால்கள் இனி நடக்கவே கூடாது. இவன் கைகளுக்கு அரசகுமாரியை தொட்டு தூக்கும் அளவிற்கு துணிச்சல் வந்துவிட்டது. அந்த கைகளை வெட்டி எரிந்து விடுங்கள். பார்த்தாயா அடிமையே, இதனால் தான் என்னுடைய சகோதரியை எனக்கு மிகவும் பிடிக்கும். ஏனென்றால் இவளுடைய கோபம், மென்மையற்ற குணம் அனைத்தும் என்னைப் போலவே இருக்கும். நான் உங்களுடைய சகோதரி ஆயிற்றே அண்ணா, இவனை தண்டித்தே தீருவேன். என் அனைத்து குணங்களும் உனக்கும் இருக்கிறது. இருப்பினும் இந்த சம்பவத்தின் 2வது பகுதியை காண வேண்டிய காட்சி இன்னும் வரவில்லை. உனது சங்கடத்தை பார்த்து உதவி செய்த அந்த கண்களை தானே நீ பறிக்க நினைக்கிறாய். துஷ்டர்களை அடித்து உதைத்து ஓடவிட்ட அந்த கால்களைத்தானே நீ வெட்டி எறிய வேண்டும் என்று எண்ணுகிறாய். அந்த கைகள் உன்னை பாதுகாத்த கைகளாயிற்றே. அப்படி இருக்கையில் அதை எப்படி வெட்டி எறிவது சகோதரியே? இல்லை இல்லை இல்லை, இவனுக்கு தண்டனை இல்லை. இவன்தான் தனானந்தனின் அருமை சகோதரியை காப்பாற்றி இருக்கிறார். ஆகையால் இவனுக்கு தண்டனை அல்ல, பரிசு தரப்போகிறேன். அது சாதாரண பரிசு அல்ல, மிகவும் மரியாதையானது. இன்றிலிருந்து என் அன்பு சகோதரியின் மெய்காப்பாளன் வேலையை நீ செய்வாய். ஆனால் அண்ணா, இவன் இல்லை, இதற்கு மேல் நீ எதுவும் பேசக்கூடாது. மகதத்தின் மகாராஜா ஒரு முடிவை எடுத்து விட்டான். அதை எதிர்த்து பேசுவதற்கு எவருக்கும் அதிகாரம் இல்லை. அது மகாராஜாவின் பிரியமான சகோதரியாக இருந்தாலும் சரி. நீ கூறு பாலகனே, இந்த முடிவினால் உன் மனதிலும் இப்பொழுது ஏதேனும் சந்தேகம் உள்ளதா? நான் இவரது யோசனையை ஏற்றுக்கொண்டு விட்டால் இந்த அரண்மனை கதவுகள் எப்பொழுதும் எனக்காக திறந்திருக்கும். என்னுடைய தாயையும் நான் எளிதாக கண்டுபிடித்து விட முடியும். ஆனால் இவர் கொடுக்கும் பொறுப்பை என்னால் நிர்வாகம் செய்ய முடியுமா? என்ன ஆயிற்று? ஏதாவது பிரச்சனையா? நீ இல்லாமல் வேறு எவனை விற்றாலும் இவ்வளவு பொற்காசுகள் எனக்கு கிடைக்கவே கிடைக்காது. அதுதான் விட்டுவிட்டேன். இனி உன் பாடு, உன் சுவாமி பாடு. நீங்கள் கொடுத்த பொற்காசுகளை வெகு விரைவிலேயே திருப்பி கொடுத்து நான் விடுதலை பெறுவேன். பிரச்சனை ஒன்றுமில்லை மகாராஜா. கட்டளை போடுவது இந்த நாட்டு மகாராஜா அல்லவா? என்னால் மறுத்து பேச முடியுமா? நான் உங்களிடம் இப்போது ஒரே ஒரு உதவியை எதிர்பார்க்கிறேன். அது மகாராஜா இந்த வேலைக்காரனுக்கு ஒரு வருட ஊதியத்தையும் இப்பொழுதே உங்களால் கொடுத்து விட முடியுமா? மனதில் பட்டதை உடனே சொல்லும் இந்த குணம்தான் என்னை எப்பொழுதுமே மகிழ்வித்துக் கொண்டிருக்கிறது. உன்னுடைய ஆசை நிச்சயம் நிறைவேற்றப்படும். ஆனால் ஒன்றை நினைவில் கொள். நீ அருகில் இருக்கும்போது என் சகோதரியின் தலையிலிருந்து ஒரு முடி விழுந்தால் கூட நான் ஒரு முடியும் இருக்க விட மாட்டேன் மகாராஜா. நீங்கள் கவலைப்படாதீர்கள். இல்லை 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 இல்லை, நான் அந்த அர்த்தத்தில் கூறவில்லை. அது நான் இருக்கும் பொழுது இந்த மகதத்தின் அழகான அரசகுமாரிக்கு ஆபத்து வரவிட மாட்டேன்.
நீயா? நீ இங்கு என்ன செய்து கொண்டிருக்கிறாய்? அடடே, வீரபத்ரனின் தாய் அல்லவா நீங்கள்? உங்களை சந்தித்ததும் நல்லதாகிவிட்டது. ஒரு நல்ல செய்தியை நான் கூறப்போகிறேன். எனக்கு இந்த அரண்மனையிலேயே வேலை கிடைத்துவிட்டது. இன்றிலிருந்து அரசகுமாரி துர்தராவின் மெய்காப்பாளன் நான் தான். என்ன, நல்ல வேலைதானே? நீ அந்த வேலையை செய்யக்கூடாது. நீ இந்த அரண்மனைக்குள் வந்திருக்கவே கூடாது. எதற்கு வந்தாய்? சென்றுவிடு. ஒரு ஒற்றை பாதை இருக்கிறது, நான் காட்டுகிறேன். சென்றுவிடு. நான் கூறுவதை முதலில் கேளுங்கள். இப்படி நீயே வந்து ஆபத்தில் மாட்டிக்கொண்டாய். இங்கு நடக்கும் கொடுமைகளை பார்த்தாயா? நீ 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 இங்கிருந்து ஓடிவிடு. இருங்கள் தாயே, நான் சொல்வதை தயவு செய்து நீங்கள் கேளுங்கள். நான் இந்த அரண்மனையில் அவசியம் இருந்தாக வேண்டும். அப்படி இருப்பதற்கு ஒரு முக்கிய காரணம் உள்ளது. அதற்காகத்தான் நான் இங்கு இருக்கிறேன். என்னை பெற்ற தாய் இந்த அரண்மனையில் தான் இருக்கிறார்களாம். அவர்களை தேடுவதற்காக நான் இந்த அரண்மனையில் இருந்தாக வேண்டும். உன்னுடைய தாயா? சந்திரகுப்தனின் பாதுகாப்பிற்காக இது மிகவும் முக்கியமான விஷயம். நீங்கள் தான் அவனது தாயார் என்ற உண்மையை இப்போது அவனிடம் சொல்லாதீர்கள். ஆனால் சந்திரகுப்தன் வெகு விரைவில் ஆவேசம் கொள்கிறான். அவனுக்கு இந்த உண்மை தெரிந்துவிட்டால் எதை பற்றியும் யோசிக்காமல் உணர்ச்சி வசப்பட்டு ஏதாவது செய்து விடுவான். தனானந்தனுக்கு அந்த விஷயம் தெரிந்துவிடும் மகாராணி மூரா. அதன் பிறகு என்ன நடக்கும் என்று நான் சொல்ல வேண்டிய அவசியமில்லை. ஆனால் ஆச்சாரியரே, அவனை பார்க்கும் போதெல்லாம் என்னுடைய மனம் அலை மோதுகிறது. என் தாய்மை உணர்ச்சியை என்னால் கட்டுப்படுத்த முடியவில்லை. எளிதாக நடந்து விட்டால் அது சோதனை அல்லவே. தாய் என்னும் உறவு இந்த உலகத்திலேயே உயர்ந்த உறவு. அதனால் அவளுக்கான சோதனைகளும் அனைத்தையும் விட பெரிதாக இருக்கும். இதோ பார், நீ இங்கிருப்பது உனக்கு ஆபத்து. எந்த ஒரு தாயும் தன் மகன் பாவ இடத்தில் இருப்பதை நிச்சயம் விரும்பவே மாட்டாள். கால நேர மாற்றங்களைப் போல் இங்கு விதியும் மாறி மாறிக்கொண்டே இருக்கிறது. எனக்கு நம்பிக்கை இருக்கிறது. நீ இந்த ஆபத்தான இடத்தை விட்டு தொலைதூரம் சென்றால் உன் உயிருக்கு எந்த ஆபத்தும் வராது. இந்த அன்பு, இந்த பாசம், இந்த தாய்மை, இவை அனைத்தும் உங்களிடத்தில் இருக்கிறது தாயே. ஆனால் என் தாய் தங்களைப் போல அல்ல. ஒரு தாய்மையின் கருணையின் பிரதிபிம்பம் நீங்கள். ஆனால் என்னுடைய தாய் கருணையற்றவள், ஒரு சுயநலவாதி, மிகுந்த பேராசை கொண்டவள். என்ன? ஆம், அதிக பொற்காசுகளுக்கு ஆசைப்பட்டு என் தாய் ஒரு வேட்டைக்காரனுக்கு என்னை விற்றுவிட்டாள். இந்த அரண்மனையிலேயே தங்கியிருக்கிறாள். இங்கிருக்கும் வைபவத்தையும் அனைத்து சௌகரியங்களையும் அனுபவித்துக் கொண்டிருக்கிறாள். என்னை பற்றி யோசிக்கவில்லை. அவள் சுயநலத்திற்காக தன்னுடைய மகனை கொடுமையின் உச்சத்தில் விட்டுவிட்டாள். தாய்மை இல்லாமல் ஒரு குழந்தை எப்படி இருக்க முடியும்? அதிக பொற்காசுகளுக்கு ஆசைப்பட்டு குழந்தையாக இருக்கும் போதே என்னை விட்டுவிட்டாள் என் அம்மா. நான் ஒரே ஒரு முறை
ஒரே ஒரு முறை அவரை சந்திக்க விரும்புகிறேன். என் முன்னால் வந்து நின்றவுடன் நான் அவர்களிடம் கேள்வி கேட்பேன். இப்படிப்பட்ட ஒரு மகனை எதற்காக வெறுத்து விற்று விட்டீர்கள் என்று கேட்பேன். இங்கிருந்து செல்லலாம்பா. எங்களை மன்னித்து விடுங்கள். 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 இந்த அடிமைகள் தானே அரசகுமாரி துர்தராவோடு இருப்பார்கள்? ஆம், இவர்களை செல்யூக்கஸிடம் அழைத்து செல்கிறார்கள். அரசகுமாரியின் பாதுகாப்பை இவர்கள் சரியாக செய்யாததால் இவர்களை தொலைதூரம் அழைத்து செல்கிறார்கள். தண்டனை கொடுப்பார்கள். இல்லை, அரசகுமாரியை பாதுகாக்கும் பொறுப்பு இவர்களுடையதல்ல, அது சேனைகளுடையது. இவர்களை ஏன் தண்டிக்க வேண்டும்? இல்லை, அவ்வாறு நடக்க நான் விட மாட்டேன். நீ அமைதியாக இரு. இரு, நான் சொல்வதை கேள். நீ உயிர் வாழ விரும்பினால் அங்கு போக கூடாது. ஆனால் தாயே, நான் சொல்வதை கேள். தாய் என்ற வார்த்தைக்கு மரியாதை கொடுக்கிறாய் அல்லவா? இப்போது நீ அங்கு செல்லாதே. அதோடு இந்த அரண்மனையை விட்டு சென்று விடு. இவர்களின் கண்களில் படாமல் சென்று விடு. தாயே, ஒரு விஷயத்தில் நான் உங்களை மிகவும் மதிக்கிறேன். என்னை மன்னித்து விடுங்கள். ஆனால் இப்போது நீங்கள் கூறும் வார்த்தையை என்னால் கேட்க முடியாது. எனக்கு தெரியும் தாயே, என்னை நினைத்து நீங்கள் கவலைப்படுகிறீர்கள். உங்கள் மகன் வீரபத்ரனாக என்னை நினைக்கிறீர்கள். இருப்பினும் என்னுடைய தாயை கண்டுபிடிக்கும் வரையில் என்னால் அமைதியாக இருக்க முடியாது. முழுமையான பாரதத்தை உருவாக்குவேன் என்று நீங்கள் என்னிடம் கூறினீர்களே ஆச்சாரியரே. என்னுடைய மகன் சந்திரகுப்தனை இந்த நாட்டின் மன்னராக்குவேன் என்றீர்கள். இந்த காரணத்தினால் அவனிடம் என்னால் எதுவுமே பேச முடியவில்லை. 12 வருடங்களாக என்னுடைய தாய்மை மௌனமாக இருந்தது. நான் ஒரு தாயாக இருந்தும் வீரபத்ரனின் தாயின் தாய்மையை தொலைத்து விட்டேன். நீங்கள் கூறும் வருங்கால மகாராஜா இந்த அரண்மனையிலிருந்து உடனடியாக வெளியே செல்ல வேண்டும். நான் அதைத்தான் நினைத்தேன். ஆனால் நீங்களோ அவனை தனானந்தனிடம் அனுப்பிவிட்டீர்கள். ஆச்சாரியரே, உங்களுக்கே தெரியும் அல்லவா, இந்த உலகத்திலேயே மிகவும் அதிகமான வெறுப்பு, பாதுகாப்பற்ற பாவம் மற்றும் தீய செயல்கள் நிறைந்த இடம்தான் அந்த தனானந்தனின் அரண்மனை. அதனால்தான் அவனை அங்கு அனுப்பியிருக்கிறேன். இப்போது நீங்கள் உங்கள் மகனை சந்தித்து விட்டீர்கள். அப்படி என்றால் ஒரு விஷயம் உங்களுக்கு நன்றாக புரிந்திருக்குமே, உங்கள் மீது அவன் மனதில் எவ்வளவு வெறுப்பு இருக்கிறது என்று. ஆம் மகாராணி, எனக்கு ஆரம்பத்திலேயே தெரியும் சந்திரகுப்தன் தன் மனதார தன்னுடைய தாயை வெறுக்கிறான் என்று. எவன் ஒருவன் மனதில் தன் தாயின் மீது இத்தனை வெறுப்பு இருக்கிறதோ அவன் மனதில் தேசபக்தியை உருவாக்குவது சாத்தியமில்லாத ஒன்று. இருப்பினும் அவன் அந்த அரண்மனையில் இருந்தான் என்றால் அவன் மனதில் இருக்கும் வெறுப்பு அவன் தாய் மீது இருக்காது. அதற்கு பதிலாக அந்த அரண்மனையில் வாழும் சுயநலவாதி தனானந்தனை வெறுக்க ஆரம்பிப்பான். ஏனென்றால் சந்திரகுப்தன் அங்கிருந்து நேரில் காண்பான் தனானந்தனுக்கு இந்த நாட்டை ஆளும் தகுதி இல்லை என்று. மகாராணி, பிரச்சனைக்கு ஒரு தீர்வை நாம் கண்டுபிடிக்கும் முன்பு பிரச்சனை என்ன என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டியது மிகவும் அவசியம்.
நான் சந்திரகுப்தனை அந்த அரண்மனைக்கு அனுப்பியதற்கான முக்கிய காரணம் நமது நாடு எவ்வளவு பெரிய பிரச்சனையில் இருக்கிறது என்று அவன் காண வேண்டும் என்பதற்காக. ஒரு வாளை நாம் கூர்மையாக்க வேண்டுமென்றால் அதை பாஷாணத்தில் அதிக முறை செலுத்தித்தானாக வேண்டும். நான் உங்களிடம் முன்பே கூறிவிட்டேன் மகாராணி, நாம் இந்த லட்சியத்தை அடைய தியாகங்கள் பல செய்ய வேண்டும். நம் பாரத நாட்டின் இந்த யாகத்திற்காக பல ஆகுதிகள் அளிக்கப்படும். அதில் ஒரு ஆகுதி உங்கள் சொந்த விருப்பு வெறுப்பு ஆகும். இரவு பகலாக நீங்கள் பார்த்துக் கொண்டிருக்கும் போதே உங்களது மகன் இந்த பிரச்சனைகளை கடந்து செல்வான். அதனால் நீங்கள் இவை அனைத்தையும் ஏற்றுக்கொண்டுதானாக வேண்டும். இதை தியாகத்தின் ஒரு பாகமாக கருதுங்கள். நீங்களே ஒரு பட்டத்து ராணிதானே. அதனால் உங்களுக்கு நன்றாகவே தெரிந்திருக்கும், ஒரு யுத்தத்தை படித்தோ இல்லை கேட்டோ ஜெயிக்க இயலாது. சண்டையிட்டால் தான் யுத்தத்தில் ஜெயிக்க இயலும். எவரது லட்சியம் பெரிதாக இருக்கிறதோ அதை அடைவதற்கான ஏற்பாடுகளும் பெரிதாக இருக்க வேண்டும். சந்திரகுப்தன் எதிர்காலத்தில் பாரதத்தின் சூரியனாக உதயமாக வேண்டும் என்றால் இன்று அவன் அந்த கொடுங்கோலன் தனானந்தனின் தங்கைக்கு மெய்க்காப்பாளனாக இருந்துத்தானாக வேண்டும். அந்த அரண்மனையில் அவன் இருப்பது இந்த பாஷாணத்தை போன்றது. இதில் சந்திரகுப்தன் அவனது வாளை இரவு பகலாக கூர்மையாக தீட்டிக்கொண்டே இருப்பான். அப்போதுதான் சரியான நேரம் வரும்பொழுது ஒரே தாக்குதலில் அந்த கொடுங்கோலன் தனானந்தனின் தலையை வெட்டி சாய்க்க இயலும். ஆச்சாரியரே, ஆச்சாரியரே, கதவை திறங்கள். பைரவா, தேவி மூராவை பின்வாசல் வழியாக வெளியே கொண்டு செல். சரி ஆச்சாரியரே. தேவி மூரா, நீங்கள் என்னை சந்திக்க வந்தீர்கள் என்று சந்திரகுப்தனுக்கு ஒருபோதும் தெரியக்கூடாது. செல்லுங்கள். வாருங்கள். ஆச்சாரியரே, கதவை திறங்கள். பிடியுங்கள். இரண்டாயிரம் பொற்காசுகள் கொடுத்துதானே என்னை வாங்கினீர்கள். நான் அதை 4000 திருப்பிக் கொடுத்து விட்டேன். லுப்டக்கு கொடுத்ததை போல் 2 மடங்கு திருப்பிக் கொடுத்து விட்டேன். உங்களது கடனை நான் இப்போது தீர்த்து விட்டேன். இனிமேல் நான் நீங்கள் சொல்வதை எதையும் கேட்க வேண்டிய அவசியமில்லை. இனிமேல் எனக்கு இருப்பது ஒரே ஒரு சுவாமிதான். அவருடைய பெயர் மகாராஜா தனானந்தன். வணக்கம் மகாராஜா. தங்களின் கட்டளைப்படி அரண்மனையில் பாதுகாப்பு ஏற்பாடுகள் வலுப்படுத்தப்பட்டு விட்டது. இருப்பினும் என் அன்பு சகோதரியை தாக்கிய அந்த கயவர்களை இன்னும் நம்மால் பிடிக்க முடியவில்லையே மகாமத்தியரே. அவர்கள் எவரது தூண்டுதலின் பேரில் இதை செய்திருக்கிறார்கள், அதோடு எவன் இதற்கு காரணமானவன் என்று தெரிய வேண்டும். அதை நான் விரைவில் கண்டுபிடிக்கிறேன் மகாராஜா. அந்த நோக்கத்தோடு இதை செய்கிறேன். கூடிய விரைவில் நான் அவனை பிடித்து விடுவேன். நெல்லுங்கள். யோசித்து பாருங்கள் மகாராஜா. இதன் மீது ஏன் இந்த ஆக்கிரமிப்பு செய்ய வேண்டும்? ஏனென்றால் மகாமாத்தியரே, கீரிப்பிள்ளை தன்னுடைய முட்டையை தின்று விடுகிறது. அதனால்தான் இதுவும் அவ்வாறே செய்திருக்கும். அதாவது எந்த ஒரு பகையின் ஆதாரமும் ஒருவருடையதாகத்தான் இருக்கும். கீரிப்பிள்ளை அந்த நிரபராதி முட்டைகளை தாக்கி இருக்கிறது. அதன் பாதிப்பு முட்டைக்கல்ல, கீரிப்பிள்ளைக்கு தான்.
இதுதான் இவர் இருவரது பகைக்கு காரணம். நீங்கள் கூற வருவது என்னவென்றால், எவர் என் சகோதரி மீது தாக்குதலை நடத்தினாரோ அவர் என்னிடம் என் மேல் தனியாக பகைமையை கொண்டிருக்கிறார்கள் என்பதுதானே? சரிதானே? சில நேரங்களில் நீங்கள் கூறும் வார்த்தைகள் உண்மையாகத்தான் இருக்கிறது. ஆனால் என்னுடைய தாய் கருணையற்றவள், ஒரு சுயநலவாதி, மிகுந்த பேராசை கொண்டவள். அதிக பொற்காசுகளுக்கு ஆசைப்பட்டு என் தாய் ஒரு வேட்டைக்காரனுக்கு என்னை விற்றுவிட்டாள். ஒரே ஒரு முறை அவரை சந்திக்க விரும்புகிறேன். என் முன்னால் வந்து நின்றவுடன் நான் அவர்களிடம் கேள்வி கேட்பேன். இப்படிப்பட்ட ஒரு மகனை எதற்காக வெறுத்து விற்று விட்டீர்கள் என்று கேட்பேன். நீதான் என் சகோதரிக்கு எதிராக சதி திட்டம் தீட்டிக் கொண்டிருக்கிறாயோ? நான் உன் மகனை கொன்றேன் என்பதற்காக நீ என் சகோதரி மீது இப்படி தாக்குதல் செய்ய துணிந்திருக்கிறாயா? உன்னை நான் மிகவும் வெறுக்கிறேன். எனக்கு மட்டும் வாய்ப்பு கிடைத்தால் துர்தரா மீது ஆக்கிரமிப்பு செய்து நேரத்தை வீணடிக்க மாட்டேன். வாளை எடுத்து நேராக உன் மார்பு மீது பாய்ச்சி விடுவேன். இருந்தும் எனக்கு சந்தோஷம் தரும் விஷயம் என்னவென்றால், இந்த நாட்டில் உன்னை வெறுப்பவர்கள் யார் என்று கூட உனக்கு தெரியவில்லை. அதுதான் மகிழ்ச்சியான விஷயம். அதோடு இன்னொரு மகிழ்ச்சியான விஷயமும் இருக்கிறது. உனக்கு இவ்வளவு எதிரிகள் இருப்பார் என்று நினைக்கவில்லை. ஒருவேளை நான் சொன்ன அந்த எதிரி உன் கழுத்தில் இருக்கும் பாம்பாக கூட இருக்கலாம். ஆனால் பாம்பிற்கு விஷம் இருக்காது. ஆட்களை அடையாளம் கொண்டுதான் கடிக்கும். ஒருவேளை நண்பன் என்ற வேடத்தில் உன் பக்கத்தில் கூட இருக்கலாம். ஆட்சியில் லட்சியங்கள் ஒன்றாக இருக்கும் வரையில் கைகள் ஒன்றாக இருக்கும். லட்சியம் தனி, நட்பு தனி. நம் இருவரது லட்சியங்களும் எப்பொழுது ஒன்றாக இருக்க வேண்டும் என எண்ணுகிறேன். அதாவது எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் நமக்கு சாதகமாக இருக்க வேண்டும். இதை சுத்தம் செய். விதைத்த சந்தேகம் பலனடைந்து விட்டது. கூடிய விரைவில் உன்னுடைய சந்தேகமே சாம்ராஜ்யத்தை அழித்துவிடும் தனானந்தா. மிக்க நன்றி ஆச்சாரியர் சாணக்கியரே. என் மேல் தனானந்தனுக்கு வரும் சந்தேகங்களை எப்படி அழிப்பது என்று நீங்கள் கற்றுக் கொடுத்தது எனக்கு மிகவும் உதவியாக இருக்கிறது. இந்த அரண்மனையில் 500க்கும் மேலான அறைகள் உள்ளன. நான் இங்கே ஒவ்வொரு அறையாக என் தாயை தேடி சென்றால் கிட்டத்தட்ட 1.5 வருடங்களுக்கு மேலாகிவிடும் போலுள்ளது. எல்லாவற்றிற்கும் ஒரு நியமம் உண்டு சந்திரகுப்தா. கடனை அடைத்து விடுபட வேண்டுமென்றால் கடன் கொடுத்தவரின் ஆசையை நிறைவேற்றியாக வேண்டும். பணத்தின் மீது இருக்கும் பேராசையால் ஒன்றும் நான் உன்னை லுப்தக்கிடமிருந்து மீட்கவில்லை சந்திரகுப்தா. நீ எனக்காக ஒரு விசேஷ காரியத்தை செய்தே ஆக வேண்டும். இப்போது உங்களிடமிருந்து தப்பிப்பதற்கு எனக்கு ஒரே ஒரு வழிதான் தோன்றுகிறது. நீங்கள் எங்கு மறைந்துள்ளீர்கள் என்பதை பற்றி மகாராஜாவிடம் கூறுவதுதான் அது.
இவ்வாறு செய்வதனால் எனக்கு நிறைய பரிசுகளும் கிடைக்கும், உங்களிடமிருந்து விடுதலையும் கிடைக்கும். Catch us on TV, Tandivan.com, Facebook and YouTube.